நமஸ்காரம். பால திரிபுர சுந்தரியின் மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் உங்களுக்கும் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே வீடியோ பதிவை முழுசாக பாருங்க. பொதுவாக சொல்லக்கூடிய பாலா அல்லது பால திரிபுர சுந்தரியின் மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம் க்ளீம் சௌம். ஒரு சில குரு பரம்பரைகளில் இந்த மந்திரத்தை ஐம் க்ளீம் சௌஹுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் ஐம் க்ளீம் சௌன்னு சொல்லி முடிப்பாங்க. சித்தர் பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஐயும் கிளியும் சவும்னு இருக்கும். இந்த 4 வேரியேஷனில் எது கரெக்டு, எது சரி, அது ஏன் சரி, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 பீஜங்கள், அதை ஏன்னா ஐயும் கிளியும் சவும், அதாவது ஐம் கிளியும் சவும் 3 பீஜம் இருக்குங்களா, அதனால் திரையாட்சரின்னு சொல்லுவோம். இந்த திரையாட்சரி மந்திரத்தோட அர்த்தம் என்ன? ஐம் என்ற பீஜம் வாக் பீஜம் அல்லது சரஸ்வதி பீஜம்னு சொல்லுவாங்க. ஞானத்தை தரக்கூடிய பீஜம்னு சொல்லுவாங்க. க்ளீம் என்பதை ஒரு சில இடங்களில் கிருஷ்ண பீஜம் அல்லது துர்கை பீஜம் அல்லது காம பீஜம்னு சொல்லுவாங்க. சௌஹு என்பது சௌபாக்கியத்தை தரக்கூடிய பீஜம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை முக்கூட மந்திரம்னு கூட சொல்லுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்தது. பால திரிபுர சுந்தரி மந்திரத்தை பொதுவாக 3ஆக தாங்க பிரிப்பாங்க. திரையாட்சரி, சடாட்சரி, நவாட்சரி. திரையாட்சரினா ஐம் க்ளீம் சௌம், சடாட்சரி ஆதி பீஜம்னா ஐம் க்ளீம் சௌம், சௌம் க்ளீம் ஐம். நவாட்சரினா ஐம் க்ளீம் சௌம், சௌம் க்ளீம் ஐம், ஐம் க்ளீம் சௌம். அவ்வளோதாங்க. இந்த 3 வேரியேஷன்ஸ் தான் இந்த மந்திரத்தில் இருக்குது. இது இல்லாமல் ஏகாட்சரின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு வீடியோ பதிவில் பேசுவோம். இப்போதைக்கு 3 வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. பால திரிபுர சுந்தரியோட வித்தியையை லகு ஸ்ரீ வித்யான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ரீ வித்யையில் கிடைக்கக்கூடிய எல்லாமே உனக்கு பால திரிபுர சுந்தரி வித்யாலையும் கிடைச்சிடும். அதனால லகு ஸ்ரீ வித்யான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாலாவே போதும் நின்றுக்கிறவங்களும் உண்டு. ஓகேங்களா? பால திரிபுர சுந்தரி மந்திரத்தை மந்திர உலகின் சாவின்னு பல உபாசகர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு கேட் பாஸ் டிக்கெட் மாதிரி. அங்கே நீ சக்ஸஸ் ஆனாதான் ஒரு மந்திர உலகத்துக்குள்ளே உங்களால் எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் போய் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா பல இடங்களில் ஐம் க்ளீம் சௌங்க பீஜம் பயன்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ எது கரெக்டு, ஏன் கரெக்டுன்னு பார்ப்போம். 4 வேரியேஷன்ஸ் பார்த்தோம். இந்த 4ல் மொதல் 3மே கரெக்டு தாங்க. குரு பரம்பரையை பொறுத்து இது மாறும். ஐம் க்ளீம் சௌம் இது கரெக்டு 100%. சில குரு பரம்பரைகளில் சௌஹுன்னு மாற்றுவாங்க அல்லது சவுன்னு மாற்றுவாங்க. அது கூட கரெக்டு தான். அந்த குரு பரம்பரையில் வர வேரியேஷன்ஸ் தான். ஆனால் ஐயும் கிளியும் சவுங்கிறது கரெக்டா அப்படின்னா அது கரெக்டு கிடையாது. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேசும் பொழுது ஒரு இடத்துல நிறுத்துவோம். இப்படி நிறுத்தி அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிப்போம். ஏன்னா அது முற்றுப்புள்ளி முடிகிற இடம். இப்போ ஒரு பாடலுக்கு நடுவில் இந்த வார்த்தைகள் வருது, பீஜங்கள் வருதுன்னு வச்சுக்கோம். ஐம்ங்கிறது ஒரு பீஜம். பீஜம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா விதை மந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மரம் எப்படி ஒரு விதைக்குள்ளே இருக்கோ அதே போல் ஒரு பெரிய சக்தி ஒரு சின்ன எழுத்துக்குள்ளே அல்லது 2 எழுத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பீஜத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். இங்கார பீஜம், இம்கார பீஜம்னு சொல்லுவாங்க. இங்கார பீஜம் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்தியை நோக்கி நம்மளை அழைத்து செல்லக்கூடியது. இம்கார பீஜம்ங்கிறது உலகியல் சுகங்களை கொடுத்து முக்தியை நோக்கி நம்மளை அழைத்து செல்லக்கூடியது. அவ்வளோதாங்க விஷயம். இங்கார பீஜம் கொஞ்சம் வேகம்னு சொல்லலாம், இம்கார பீஜம் கொஞ்சம் மெதுவாக தான் போகும்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 3 பீஜத்தை பார்த்துட்டோம். இந்த 3 பீஜத்தை எடுத்து பாடலுக்கு நடுவில் எப்படி வைப்பீங்க? ஒரு சித்தர் பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு நடுவில் வைக்கும் பொழுது உதாரணத்துக்கு கேளடா மானிடா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஒரு பாடல். நல்லா புரிஞ்சுங்க. சித்தர் பாடல் என்பது பாடல். அது உரைநடை கிடையாது. அந்த பாடல் வடிவில் இருக்கணும்னா அந்த வார்த்தையில் சில மாற்றங்களை செய்யணும். ஏன்னா இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னா கேளடா ஐம் க்ளீம் அதுக்கப்புறம் அப்படியே போகும். இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு வரி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும். இப்போ எப்படி கண்டினியூவாக வந்துருச்சா? எப்படி ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யுன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அப்படியே கண்டினியூவேஷன் ஆகிடும். இதுவே ஐம் க்ளீம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஐம் க்ளீம் அடைவுடன் சவும் எப்படி அந்த வார்த்தை நின்று வருது பார்த்தீங்களா? கண்டினியூவேஷன் இருக்காது. அந்த கண்டினியூவேஷனுக்காக தான் சேர்த்தாங்க. சேர்க்கும் விகுதியை சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாடலுக்குள்ளே அதை வச்சோம். சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கந்த சஷ்டி கவசம் சித்தர் பாடல்கள்லாம் இருக்கா? நிறைய பேர் உடனே வந்துடுவாங்க. சித்தர் பாடல்களுக்கு புலிப்பாணி பூஜா விதியில் இருக்குது, திருமந்திரத்திலும் இருக்குது. திருமந்திரத்தில் எந்த இடத்துல இருக்குன்னா நவாக்ஷரி யந்திரம்னு ஒன்று வரும். 4ஆம் தந்திரத்தில் கடைசி பகுதியில் வரும். அந்த வார்த்தையவே சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. ஐம் முதலாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இப்படி ஐம் முதலாக, ஐயும் இல்லைங்க ஐம். சரிங்களா? ஸோ ஐம் க்ளீம் சௌம் அது கரெக்டு. சில குரு பரம்பரையில் மட்டும் அந்த சௌம் என்பதை சௌஹு அல்லது சவுன்னு உச்சரிச்சுக்கிறாங்க. அது அந்த ட்ரெடிஷனில் வரவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டு. ஆனால் சித்தர் பாடல்களில் காணப்படுபவையை டீகோட் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும். அதற்கு
யாராவது ஆசான் சொல்லி கொடுத்தா தான் சரியாக இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? யாராவது உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். இது சரி, ஏன் சரி, இது தப்பு, ஏன் தப்புன்னு சொல்லணும். ஸோ ஐம் க்ளீம் சௌம் என்பது தான் கரெக்டு. சரி, இந்த மந்திரம் பாலாவோட மந்திரம்ட்டோம். ஆனால் இதே மந்திரம் தான் கந்தசஷ்டி கவசத்துலேயும் வரும். இந்த மந்திரம் முருகனுக்கும் வேலை செய்யும். உடனே பாலாவோட மந்திரம் மட்டும் நினச்சிக்காதீங்க, முருகப்பெருமானுக்கும் இந்த 3 பீஜங்களும் வேலை செய்யும். ஏன்னா இது 3 பீஜமும் என்னன்னு பாருங்களேன். ஒன்று ஞானத்தை தரக்கூடியது, இன்னொன்று உலகியல் சார்ந்த சுகம் மற்றும் பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் தரக்கூடியது, இன்னொன்று சௌபாக்கியத்தை தரக்கூடியது. இந்த 3 பீஜம் தான் முக்குட பீஜம்னு சொல்லுவோம். ஸோ முருகப்பெருமானுக்கும் இதே பீஜங்களை வச்சாங்க. அதுதான் கந்தசஷ்டி கவசத்துலேயும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எது சரியான மந்திரம்னு. எனக்கு இன்னும் சரியாக புரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஐம் க்ளீம் சௌம் இது தாங்க கரெக்டு. சௌஹு சவ் இது ரெண்டுமே உங்கள் குருநாதர் உங்களுக்கு கொடுத்து அது அந்த குரு பரம்பரையில் வந்தால் கரெக்டு. ஐயும் கிளியும் சவும் என்பது பாடலுக்குள்ளாத அதை வைப்பதற்காக அமைக்கப்பட்டது, அவ்வளோதான். ஓகேங்களா? பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.